அன்பான நேயர்களே, இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நல்லெண்ணெய் 100 மில்லி, வெள்ளரி விதை 25 கிராம், வெட்டிவேர் 10 கிராம், நாட்டு பசும்பால் 25 மில்லி, துளசி 50 கிராம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் வெள்ளரி விதை 25 கிராம், வெட்டிவேர் 5 கிராம், நாட்டு பசும்பால் 10 மில்லி, இவை மூன்றையும் சேர்த்து விழுதாக அரைத்து கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, இவை மூன்றும் சேர்த்து அரைத்த விழுதை இப்பொழுது பார்க்கலாம். இப்பொழுது நாம் தைலம் காய்ச்சுவதற்காக முதலில் 100 மில்லி அளவிற்கு நல்லெண்ணெயை நன்றாக காய்ச்ச வேண்டும். நன்றாக காய்ந்து கொண்டிருக்கின்ற நல்லெண்ணெயில் நாம் அரைத்து எடுத்த விழுதிலிருந்து 1½ தேக்கரண்டி இடவும். அடுத்ததாக வெட்டிவேர் ஒரு 5 கிராம் சேர்க்கவும். கருந்துளசி 10 கிராம். கருந்துளசி, வெட்டிவேர், நாம் அரைத்த விழுது அத்தனையும் நல்லெண்ணெயில் முறிய காய்ந்து விட்டன. நமக்கு தேவையான பதத்தில் தைலம் தயாராகிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, இந்த தைலத்தை 2 நாட்கள் பரிபூரணமாக அப்படியே சூரிய ஒளியில் வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக 2 நாட்கள் சூரிய ஒளியில் வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் இரட்டிப்பாகும். ஆகையால் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை சூரிய வெயிலில் 2 நாட்கள் தொடர்ந்து வைத்து எடுத்துக்கொண்டு மறுநாள் 3ஆம் நாள் முதல் உடலில் எங்கெல்லாம் கருப்பு நிறம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இரவு வேளையில் இந்த தைலத்தை தடவிக்கொண்டு படுத்து கொள்ளலாம். மறுநாள் காலை எளிமையான முறையில் சேக்காய் தூள் கொண்டு